யாரது மானே கல்வியில் நாங்கள் தேர்ந்திட அருள்வாயே. இறைமறை குர்ஆன் ஓதி அதன்படி நடந்திட அருள்வாயே. குர்ஆனை ஓதி பயிற்சிகள் பெற்றோம், ஹதீதுகள் பயின்றோமே. கலிமாக்கள் கூறி பொருளினை புரிந்தோம், கருத்தாய் கற்றோமே. யாரகுமானே கல்வியில் நாங்கள் தேர்ந்திட அருள்வாயே. இறைமறை குர்ஆன் ஓதி அதன்படி நடந்திட அருள்வாயே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجات. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم والمرأة راعية على بيت زوجها وولده. அழகிலா அருளும் நிகரிலா அன்பும் இளங்குமோர் இறைவனுக்கே புகழனைத்தும். பெண்ணினத்திற்கு உரிமை அளித்து பேணிய பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாரின் உறவினர்கள், உற்ற தோழர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. தகைசால் தலைவர் அவர்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் பெரியோர்களே, எங்களை பேணி வளர்க்கும் தாய்மார்களே, என் உடன் பயிலும் சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எனது சிற்றுரைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாம் வழங்கும் பெண்ணுரிமை. இது காலத்துக்கு ஏற்ற தலைப்பு தான். இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பெண்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் வழங்கி பெண்ணினத்தை கண்ணியப்படுத்தியுள்ளது. இவர் அனைத்தும் இன்று இஸ்லாத்தில் நடைமுறையில் இருப்பதை பார்க்கலாம். இவற்றை பற்றி விவரம் தெரிந்த பிற மத நண்பர்களும் அறிஞர்களும் இவை சரிதான் என்று ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கும் உரிமைகள் அனைத்தையும் எனது சிற்றுரையில் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே பரவலாக பேசப்பட்டு வரும் பெண் உரிமைகளை உங்கள் முன்னிலையில் எடுத்து வைக்கிறேன். இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியுள்ளது. பெற்றோர் இருந்தால் மகளுக்கு சொத்துரிமை உண்டு, கணவன் இருந்தால் மனைவிக்கு சொத்துரிமை உண்டு, மகன் இருந்தால் அவனது சொத்தில் தாய்க்கும் சொத்துரிமை உண்டு. இந்த இஸ்லாமிய சொத்துரிமை சட்டத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அரசாங்கத்தாரும் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று இப்போது சட்டம் இயற்றியிருக்கின்றனர். இதன் பிறகும் சில சமுதாயங்களில் இன்னும் சொத்துரிமை வழங்க தயங்குகிறார்கள். கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள இஸ்லாம் அனுமதித்து பெண்களை கண்ணியப்படுத்தியுள்ளது. இதன் பிறகும் சில சமூகங்களில் பெண்களுக்கு மறுமணம் செய்து கொள்ள தயங்குகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், எல்லா பெண்களும் தங்கள் மேலாடைகளை தலையில் எடுத்து போட்டு இன்னும் சற்று கீழே இறக்கி போட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வாறு தலையையும் உடலையும் தாங்களே மறைத்துக் கொள்ளும் போது அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறிந்து கொள்வர். இதனால் அவர்களை யாரும் துன்புறுத்த மாட்டார்கள். இது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த பர்தா முறை தாய்குலத்தை பாதுகாக்கின்ற கேடயமாகும். இது பெண்களின் மென்மைக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கும் தனி உரிமையாகும். இப்போது பெண்களுக்கு நடந்து வரும் கொடுமைகளுக்கு பெண்களின் உடையமைப்பும் ஒரு காரணம் என்று ஆய்வு கண்ட அறிஞர் பெருமக்கள் இந்த பர்தா முறையை பாராட்டுகிறார்கள். இஸ்லாமிய விவகாரத்து சட்டத்தில் பெண்களின் பாதுகாப்புக்காக பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. கணவன் மனைவிக்கிடையில் மனந்தாங்கல் ஏற்பட்டு சுமூக நிலை ஏற்படவில்லையானால் இரு வீட்டார் முன்னிலையில் பேசி அதிலும் சமாதானம் ஏற்படவில்லையானால் இரு ஜமாத்தார்கள் முன்னிலையில் நல்லுறவை எழுத வேண்டும். அதிலும் இணக்கம் ஏற்படாவிட்டால் அவ்விருவரையும் தொடர்ந்து சேர்ந்து வாழ கட்டாயப்படுத்தினால் கொலை அல்லது தற்கொலையில் முடியுமோ என்ற அச்சம் ஏற்படலாம். இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் இஸ்லாம் விவகாரத்தை அனுமதிக்கிறது. திருமணத்தின் போது அப்பெண் கொண்டு வந்த அனைத்து பொருட்களும் திரும்பி கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அந்த பெண்ணுக்கென்று கணவனால் கொடுக்கப்பட்ட எந்த பொருளும் திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. அவை பெண்ணுக்குரியதாகும். மேலும் ஜமாத்தாரால் கணவனிலிருந்து ஒரு தொகை வசூலித்து கொடுக்கப்படுகிறது. இந்த பெண்களுக்கு இன்னும் சில உரிமைகள் உள்ளன. இந்த நடைமுறையில் ஜீவனாசம் என்ற கேள்விக்கே இடமில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃபி வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜா.
கணவனுக்கு மனைவியிடம் உள்ள உரிமைகள் போல் மனைவிக்கும் கணவனிடம் உரிமைகள் உண்டு என்று கூறுகின்றான். எந்த விஷயத்திலும் மனைவிக்கும் சம உரிமை உண்டு என்று கணவனுக்கு இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இறைவன் ஆண்களுக்கு அடக்கியாலும் வல்லமையையும் நிர்வாக திறமையையும் வழங்கியிருக்கிறான். அதனால் ஆண் வெளிவேலைகளில் சென்று சம்பாதிக்கும் பொறுப்பையும் அதற்கு சமமாக பெண்களுக்கு இல்லறத்தில் ஈடாக்கும் பொறுப்பையும் குழந்தைகளை பெற்று பராமரித்து வளர்த்து அகிலம் புகழும் ஆன்றோராக ஆக்கும் பொறுப்பையும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்மரஅத்து ராயியத்துன் அலா பைத்தி ஸௌஜிஹா வ வலதிஹி, பெண் தனது வீட்டையும் குழந்தையும் பாதுகாப்பவர் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆண் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையும் பெண் செய்வதுதான் சமத்துவம் என்று தவறான சிந்தனையில் பேசுகிறார்கள். அப்படியல்ல, உண்மையில் ஆண் பெண் இயற்கைக்கு தகுந்தவாறு வேலைகளை பகிர்ந்தளிப்பது தான் சமத்துவமும் சரியான வழிமுறையும் ஆகும். இதை இஸ்லாம் சரியாக கடைபிடித்து வருகிறது. ஆகவே பெரியோர்களே, இஸ்லாத்தில் இயற்கையோடு இயந்த முறையில் பெண்களின் கண்ணியமும் உரிமையும் பாதுகாப்பும் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை வலியுறுத்தி கூறிய முறையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.